தேங்க்யூ. ஹை, தேங்க்ஸ் மேம். சரி, இன்னைக்கு எங்களோட அண்ணனுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு. ஸோ எப்போ ஆக்சி ப்ளஸ் வந்தாலும் அவர் வெறுங்கையில் நாங்கள் அனுப்பவே மாட்டோம். ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பாருங்க. எப்பயுமே நான் கொடுப்பேன், ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி கனெக்ட். வாவ், பிடிச்சிருக்கா? இவருக்கு லாபா நிறைய திருஷ்டி, அதனால கண் திருஷ்டி விநாயகர். அப்புறம் இது காலையில ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேண்டிய பேஷண்ட் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இவர் ஸ்வீட் டூத், அதனால நாங்கள் வந்து கரெக்டாக வந்து அது ரெண்டுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக சடனாக வந்தார். இது உண்மையாலுமே கண் திருஷ்டி இருக்கு, அவருக்கு போகணும்னு இருந்தது. அதாவது ஆக்சி ப்ளஸ்க்கு எப்போ வந்தாலும் கை நிறைய எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய மனசு டாக்டருக்கு, சிபி சாருக்கும், பிரியம்மாவுக்கும். இது எங்கள் அண்ணா வீட்டுக்கு கொடுக்கறது, எங்கள் அக்காவுக்கு கொடுக்கறது, எங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்கறது. நாங்கள் பாதுகாக்காம வேற யாரும் பாதுகாப்பா? ஹெல்த் வைஸாகவும் பாதுகாக்கணும், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஸ்பிரிச்சுவலாகவும் நான் ப்ரொடெக்டராக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அண்ணா, வேற என்ன ஸ்பெஷல்? நான் லைஃப் எப்படி இருக்கு? லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்தில். நீங்கள்லாம் இருக்கும் எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு பாருங்க. போன வாரம் வந்து டேன் ஆகி வந்து இந்த ஏதோ ஷூட் போயிட்டு இப்போ அப்படியே இங்கெல்லாம் பாருங்க அண்ணா, ரோஸ் கலர்ல மின்னுதுங்கண்ணா. ரோஸ் பவுடர் போட்டீங்களா? இல்ல, கிள்ளி விட்டாங்க. கிள்ளி ரோஸ் பவுடர் போட்ட மாதிரி அழகா ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி, இன்னைக்கு எங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ எப்பயுமே நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக தான் பேசுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் எனி மெடிசன். இன்னைக்கு வந்து லைஃப் லெசன், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அண்ணா இதை சொல்றீங்களா? என்ன சொல்லுங்க. சரி, நீங்க என்ன கேட்க போறீங்க? ஈஸியா கேக்குறேன், ரொம்ப சிம்பிளாவும் கேக்குறேன். படிப்பு சம்பந்தமா கேட்கறேன். மெடிக்கல் சம்பந்தப்பட்டது நான் கேட்கவே மாட்டேன். எங்க அண்ணா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் இப்படி சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா, இங்க வச்சிருங்க. சூப்பர் ஸ்டார் லிட்டில் வச்சிட்டு போயிடுமா? எடுத்துட்டு போக கூடாதா? நான் கொடுத்தேன், அதானே பார்த்தேன். இருக்காருன்னா அதுக்கு காரணம் எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கிறது தான். ஸோ நீங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறீங்க, ஆனா உங்களை சிரிக்க வச்ச நபர் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்ன சிரிக்க வைக்கிற? நான் எப்பவுமே லூஸ் மாதிரி சிரிச்சுட்டே இருக்கேன். என்ன சிரிக்க வைக்கிறவங்க, அதாவது ரோட்ல போகும்போது நம்ம பார்க்குற கேரக்டர்லாம் சில முசுடு மாதிரி இருப்பாங்க தெரியுமா? அவங்கள பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும். பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பு வரும். நான் மேக்ஸிமம் கார்ட்டூன் பார்ப்பேன். கார்ட்டூன் பார்க்கறது எவ்வளோ பெரிய லைஃப் லெசனை சிம்பிளாக முடிச்சுட்டா இருப்பாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். இனிமேல் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் கொடுக்கும். டாம் அண்ட் ஜெர்ரின்னு சிம்பிளாக நினைச்சிடாதீங்க. எப்போ டல்லாக இருந்தாலும் ஆன் பண்ணி டாம் அண்ட் ஜெர்ரி பாருங்க. கார்ட்டூன். ஆமாம், கார்ட்டூன் பார்க்கறது. அந்த டிவி சீரியல் அழுவது அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நோ மோர் நெகட்டிவிட்டி. ஆமாம், விஷயம். அப்புறம் ஈஸியான கேள்வியா கேட்கலாம். ஆனா இவ்வளோ நாள் நீங்க கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடத்துல, லைஃப் லெசன்ல நம்ம மக்களுக்கு சிம்பிளா ஒரு 2 பாயிண்ட்ல சொல்லணும்னா ஏதாவது சொல்லுங்கண்ணா. அதாவது புக்கு படிச்சு நம்ம வந்து அறிவு ஏத்துக்கிறத விட ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி பழகணும். அதாவது பேசும்போது எல்லாமே பாசிட்டிவா பேசணும். நெகட்டிவ் வேர்ட் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணால் எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும். இதை விட வேற என்னங்க வேணும்? உண்மைதான். இவர் சோகமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. எப்பேற்பட்ட டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லையும் பில்லர் மாதிரி நிற்பார். அதாவது அந்த 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 மனசில் வந்து அந்த பாசிட்டிவிட்டி இறங்கவே விட மாட்டார். இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். நாங்கள் டவுனாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு ஓடிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அண்ணா தான் எங்கள் அண்ணா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் தேர்ட் கொஸ்டின் நான் எல்லாத்தையுமே கேட்கறது தான், ஹாப்பினஸ்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சந்தோஷம்னா என்னன்னா? ஹாப்பினஸ் அதாவது மனசை எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? ஹாப்பியாக எடுத்துக்கிட்டா இந்த கஷ்டம், இந்த துக்கம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. துக்கம் கஷ்டம்லாம் எல்லா மனசுக்கும் வரும், எல்லாருக்குமே இருக்கும். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துங்க. அது பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தூரமாக வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதான் உண்மை. ஆமாம். ஸோ எல்லாத்தையுமே எதையுமே மனசில் எடுத்துக்காதீங்க. பக்கத்தில் கஷ்டம் வந்தால் தள்ளி நின்று அதை நீங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கணும். அதான் விஷயம். அது ஒரு பெரிய டாஸ்க். அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையுமே நான் கேட்குறது தான், ஹெல்த்தி ஏஜிங். அதாவது ஏஜ் ஆகும்போது ஹெல்த்தியாக இப்படி ஏஜ் ஆகிறதுக்கு நம்ம வந்து உடம்பளவில் மட்டும் இல்லாமல் மனதளவுலையும் சரி, ஸ்பிரிச்சுவல் லெவலையும் சரி, நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து மனது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்க? அதை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லைங்க, அதான் சொன்னேன், எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதாவது நம்ம பழகிறவங்க கூட பாசிட்டிவாக இருக்கணும். பழகிறவங்க கூட நெகட்டிவாக இருந்தால் நமக்கு வந்து அது தப்பாக தான் ஆகும். இப்போது இந்த ஆக்சி ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ்.
தேங்க்யூ. சீரியஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ். இங்கே வந்து நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே போனால் இது மாதிரி இருக்கும், இந்த இடத்துல இந்த வைப் இருக்குது, அந்த மாதிரி பல டிப்ஸ் எல்லாம் பிரியா சிஸ்டர் கொடுப்பாங்க. இவர் என்னதுமா, இவர் தான் ஃபர்ஸ்ட் அண்ணாவும் அக்காவும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தாய்லாண்டில் இருக்க ஒரு அம்மன் கோயிலை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. நான் அங்கே போனேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நான் சொல்லி நிறைய பேர் அங்கே போனாங்க. ஸோ தாய்லாந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபன் ட்ரிப்காக போனாங்க. நான் அங்கே போய் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக என்னை மாற்றினது வந்து அண்ணா தான். அண்ட் இன்னொரு முக்கியமான கோயில் எனக்கு காமிச்சு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான், சிவன் கோயில் தான். ஆமாம். ஸோ இது ரெண்டுமே வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட் அண்ட் ஹாப்பி மொமெண்ட்டு, மிஸ் பண்ணக்கூடாத விஷயம். அதெல்லாம் எனக்கு அப்பப்போ சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் அதை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வந்து அண்ணா வந்தது, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது, தேங்க்யூ. அதாவது நீங்கள் வந்து எல்லாரும் ஆக்சிபிளஸ்க்கு வாங்க, இங்கே வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து வேற லெவலில் சார்ஜ் பண்ணிட்டு போங்க, ரீசார்ஜ் பண்ணிட்டு போங்க. ரீசார்ஜ். எஸ், தேங்க்ஸ்மா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அம்மா, அந்த கிஃப்ட் அண்ணா இந்தாங்க, வரலாங்க. பார்த்தீங்கன்னா உஷாரம் வாங்கிட்டேன்.